எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும். எல்லா தீமையும் நன்மையாய் மாறும். அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும். எல்லா தீமையும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. எஸ், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற எந்த ஒரு ஆயுதமும் அது வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். எந்த சிறைச்சாலையின் கதவுகளும் எந்த கிரியைகளும் உங்கள் மேல் வைக்கப்பட்ட அபிஷேகத்தை, உங்கள் மேல் வைக்கப்பட்ட தரிசனத்தை, எப்படி யோசேப்பின் வாழ்க்கையில் சிறைச்சாலை அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லையோ, சிறைச்சாலையை மேற்கொண்டு வெளியே வந்தாரோ, பேதுருவை பார்க்கிறோம். அப்பா, எல்லாரும் பாதுகாப்புக்கு இருக்கும்போதும் அங்கே என் தேவன் அப்பா தூதர்களை அனுப்பி விடுதலை பண்ணினேன். பவுலும் சீலாவும் இரவில் துதித்த போது அவர்களை கட்டி வைத்திருந்த சங்கிலிகள் அறுக்கப்பட்டது. ரிபா சந்தூரியா கதரா. இப்படிப்பட்ட தேவ கிருபையை, உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்தும் போது தேவ நீர் எங்களுக்கு கட்டளையிடுவதற்காக நன்றிப்பா. ரிபா சந்தூரியா கதரா. என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். கருத்தாய் ஒரு 10-15 நிமிடம் நாம் தேவ வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். நிச்சயமாய் அது உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரும் என்பதில் மாற்றமில்லை. முதலாவதாக நாம் பார்க்கிறோம், தேவன் சொல்கிறார் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் வசனம் 12 இவ்வாறாய் கூறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆண்டவருடைய கரத்தினால எவரையும்